ஓம் சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு பயிற்சி பலன்கள். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் 1 மணி அளவில் காலச்சக்கரத்தின் முதல் வீடான மேஷராசியிலிருந்து நமக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை நம்ம தெளிவான பலன்களாக, துல்லியமான பதிவுகளாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நீங்கள் இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம். குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு தன குருவாக பயிற்சி அடைகிறார். அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பணத்தை நம்ம அந்த 12 ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எந்தெந்த ராசிகளுக்கு பணமழையாக இருக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வுகள் நடக்க போகுது, இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். பெரும்பாலும் குரு நம்மளுக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக 5, 9, 11 அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம். அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் 3, 6, 8, 12 வரும்போது கூட அவ்வளோ ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார். ஏன்னா குரு அவர்களுக்கு ஒரு சுபராக செயல்பட மாட்டார் என்ற ஒரு விதியும் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் நம்ம பலன்களை சிறப்பாக கணித்துருவோம். அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படி செயல்பட போகுது, ஏன்னா குரு ஒரு பாவத்தை தொடர்பு போது தான் அங்கே அந்த செயல் பூரணம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனியும் இருக்கிறாரு. சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் கனெக்டிவிட்டி ஆகிடும். அந்த பாவம் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதற்கு இருக்க பலன்கள் கண்டிப்பாக உடனடியாக நடந்தேறுன்ற ஒரு கூற்றம் இருக்குது. அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். பதிவினை முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும், நீண்ட பதிவாக இருக்கிறதுனால. அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்கு மிக அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம். 1, 4க்கு உரியவர் இந்த காலகட்டம் 6 என்ற இடத்திற்கு சிறப்பாக அமருகிறார் அப்படின்னு சொல்லலாம். 6 என்பது ஒரு வெற்றி ஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பாக அமர்ந்து அவர் நமக்கு 10, 12, 2 என்ற இடங்களை பார்ப்பார். தொழில் நிச்சயம் உண்டு, தொழில் இல்லைன்னு இந்த காலகட்டம் சொல்லவே முடியாது. தொழிலும் சரி, பொருளாதார நிலையும் சரி, பண வருவாயும் சரி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். உறவுகள், நண்பர்கள் போன்ற உறவு சார்ந்த விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் மட்டும் கவனம் இருக்கணும். இந்த 2 விஷயத்தை கவனமாக இருந்துட்டா போதும். அதை தாண்டி 3ஆவதாக ஒன்றமா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் திட்டமிட்டு செலவுகளை செய்து கொள்ளணும். இதை 3 தாண்டி இங்கே தனுசு ராசிக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழிலில் இது வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழிலில் பல வியூகங்களையும் புது புது யுக்திகளையும் கையாண்டு நல்ல சிறப்பாக ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் வருமானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வருமானம் தாராளமாக வரும். தொழிலில் நாங்கள் முதலீடு பண்ணியிருந்தோம், நஷ்டம் ஆக போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தனியாக ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரு சுயதொழில் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கூட்டு தொழில் மட்டும் இந்த காலகட்டம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு கணிசமான பலன்கள். பூமிக்கு கீழ் விளையும் பொருட்களை நீங்கள் பயிரிட்டு நல்ல மகசூலை பற்று அதன் மூலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு தன வருவாய் இருக்கும்.
வரவு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை வந்து நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு. உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப வந்து இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும். அது புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, உறவுகள்கிட்ட நீங்கள் செலுத்துகிற அன்புக்கோ நீங்கள் செய்கிற உதவிக்கோ ஒரு நல்ல பேரோ ஒரு கைமாறோ கிடைக்கலன்னு இந்த காலகட்டம் ரொம்ப வந்து அங்கலாய்க்கக்கூடாது. கணவனுடைய அன்பு அரவணைப்பு இந்த காலகட்டம் கிடைக்கும், அந்யோன்யம் ஏற்படும். இது அவருடைய பலம் இருக்கும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தென்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து நிலையான சொத்து ஒன்று உருவாகுவது, வீடு கட்டுவது, வீடுக்காக ஒரு லோன் வாங்கி செலவு செய்வது, வண்டி வாகன சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, தங்கத்தில் முதலீடு பண்ணுவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, அதே போல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரினரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சில இந்த ஒபிசிட்டி, தைராய்டு, பிபி, அதனால் உடல்நல மட்டும். ஏன்னா தனுசு ராசிக்கு ஏற்கனவே டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கிடணும். இதில் வந்து அவங்க வேரியேஷனோ இல்லை ஒரு கவனக்குறைவோ இருக்கும்பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பாராட்டு பெறுவது, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பது, அயல்நாடுகளுக்கு சென்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது, இங்கே உங்கள் திறமைகளுக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு பட்டங்கள், பதவிகள், விருதுகள்லாம் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் அவங்க வியாபாரம் பெருகுவது, உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு அவங்க உற்பத்திக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைப்பதுன்னா அவங்க உற்பத்திகள் ஒரு நல்ல ஒரு விலை பெறுவது, நல்ல ஒரு லாபம் கிடைப்பது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் ஒரு அஜீரண கோளாறு, ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபதி சிறப்புனா கொஞ்சம் கடுமையான உடல் பாதிப்பு இருக்கும். அப்படி இல்லையா ஒரு அஜீரண சம்மந்தப்பட்ட கோளாறு, அது வந்து ஆஷுஷலாக எல்லாருக்குமே வந்துடும். ரொம்ப யோசனை பண்ணாலே ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் மாதிரி வந்துடும். சீரகத்தை வந்து தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிப்பது ரொம்ப சிறப்பு. தசாபுத்தி ரொம்ப சிறப்பு இல்லாதவங்க கூடுதல் கவனத்தோடு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் மருத்துவத்துறை, அதே போல் நம்ம ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு, ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். தொழிலுக்காக ஒரு ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவலால் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டும், அவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு. முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் வேலை பார்க்குறோன்னா உங்களுக்கு அங்கேயே ஒரு சொத்து வாங்குவது, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஆர் கிடைப்பது, அங்கே வந்து உங்கள் தொழிலின் தரம் மேம்படுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மாணவ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கல்வி முன்னேற்றம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். உயர்கல்வியில் கிடைக்கிறதுல ஒரு நீட் எக்ஸாமே எழுதுகிறோம், இல்லை அரசுத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு தேர்வு எழுதுகிறோம், இல்லை ப்ரமோஷனுக்காக ஒரு தேர்வு எழுதுறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நான் தேர்வுகள் எது இருந்தாலும் போட்டிகள்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. வங்கிகளில் லோன் கிடைப்பது, அது கிடைக்கிற லோனை நீங்கள் ஃபுல்லாக பயன்படுத்தி கொள்வது. ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு லோன் ஒரு விஷயத்துக்கு வாங்குவோம், அது தேவையில்லாமல் இன்னொரு விஷயத்துக்காக செலவாயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை வந்து நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணிக்கொள்ள மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னே போக வேண்டாம், நேரடியாக பேசி அதன் மூலியமே தீர்த்து கொள்ளலாம். ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை, இல்லை உறவுகளில் ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு தொழில் சார்ந்த இடங்களில் பிரச்சனை, ஒரு குடும்ப உறவுகளில் பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் பேசி தீர்த்து கொள்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. நம்ம வந்து அதை கோர்ட்டுக்கு தான் போய் தீர்த்துக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. இந்த காலகட்டம் அனைத்து தரப்பினருக்குமே ரொம்ப வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் விரயங்களை வந்து கட்டுப்படுத்தணும். இதை வந்து ஒரு சுப விரயங்களாக, ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணுற பணியால் இந்த காலகட்டம் நடக்கும். ஒரு லோனில் வந்து ஒரு வண்டி வாகன சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது, இதெல்லாமே தனுசு ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிரடி திருப்பங்கள், மாற்றங்கள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்லாம் நடந்திருக்கும். அதை வைத்து இனி வரும் காலங்களுக்கு வந்து இவங்க சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் மற்றவருடைய ஒரு என்ன சொல்கிறது, சில கசப்பான அனுபவங்கள், நம்ம இவ்வளோ நல்லா பழகமே, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம், அதே போல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்ஷா பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு சில கசப்பான அனுபவங்களையும் சந்திக்க வேண்டியது வரும். நண்பர்கள் வட்டாரத்துலேயும் நெருங்கிய உறவுகள் வட்டாரத்தில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உறவினர்கிட்ட நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். உடல்நிலையில் தசாபதி சிறப்பு இல்லைன்னா
உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் குருவானவர் 6ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான வந்து எதையுமே வந்து ஒரு நின்று தைரியமாக எதிர்த்து போரிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவாரு. தொழிலில் வந்து நீங்களே முடிவு எடுத்துக்குவீங்க, மற்றவங்ககிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. தொழிலில் வந்து இப்படி செஞ்சால் இந்த வழியில் போனால் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு புது புது யுக்திகளையும் புது புது வழிமுறைகளையும் கையாண்டு தொழில் சிறப்பு, பொருளாதாரம் சிறப்பு, கணவன் மனைவி உறவு சிறப்பு இதெல்லாம் சொல்லியாச்சு. நம்ம வெளியிடங்களில் நம்ம நண்பர் வட்டாரங்களில் குடும்ப உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகள்லாம் கேட்குறாங்கன்னு பணத்தை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இனாமாக கொடுத்துடலாம், அது வந்து திரும்பி வர்றதா அந்த காசு கிடைக்குமா அப்படின்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பைசா அவங்க கைக்கு வராது. தான தர்மமாக கொடுத்துடலாம், கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 6ல் வரக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு வயதில் மூத்தவங்களாக இருந்தால் நீண்ட தூர ஆன்மீக யாத்திரையை கொடுப்பது, ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பது, குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவ செலவு, குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சிறப்பாக வந்து ஒரு செலவுகள் செய்வது, இல்லை ஒரு முதலீடுகள் செய்வது, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கான ஒரு செலவு, இல்லை ஒரு மைத்துனராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு செலவு, இல்லை உங்களுக்கே வந்து ஒரு தேவைக்கான செலவு, உங்கள் தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கான ஒரு செலவு, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும். செலவு உண்டு, இந்த செலவை நம்ம வந்து எப்படி திட்டமிட்டு செய்யறதுல தான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளணும். தனுசு ராசி இந்த காலகட்டம் பஞ்சபூத தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் ஈசனையும் அங்குள்ள தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பலன் தரும். ஏன்னா சிவனுடைய தலம்னாலே அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். பஞ்சபூத தலங்களுக்கு எங்களுக்கு செல்ல இயலாதுமா, பஞ்சபூத தலங்கள்னால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு திருவாரூர், அது அப்படி இல்லை நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கும் போகலாம், திருவானைக்காவல், அதே போல் நம்மளுக்கு சிதம்பரம், தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பஞ்சபூத தலங்களுக்கு சென்று அங்குள்ள ஈசனையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. திருவாரூர், திருவானைக்கால், ஸ்ரீகாலத்தி, திருவண்ணாமலை, சிதம்பரம் ஆகிய 5 தலங்களையும் நேரம் கிடைக்கும் போது சென்று வழிபட்டு வரலாம். அதே போல் பிரதோஷ நாட்களில் சிவபுராணம் படிப்பதும் நந்தி வழிபாடு செய்வதும் மிக அருமையான பலன்களை தரும் அப்படின்லாம். அதே போல் கோளறு பதிகம் தினமும் படித்து கொண்டு வரும்பொழுதும் உங்களுடைய பலன்கள், ஏன்னா நவகிரகங்களையும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவது வந்து கோளறு பதிகம் தான். அதே போல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய 38வது பாடல், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரரு தாளும் சதங்கையும் தண்டையும் தன்முகம் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படி சொல்லக்கூடிய இறைப்பாடலை பாடுவதன் மூலமும், அதே போல் வியாழக்கிழமைகளில் 3 நெய்தீபம் ஏற்றி குரு பகவானை அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, நவகிரகங்களில் இருக்க குரு பகவான் ஈசையும் வழிபடும் பொழுது உங்களுக்கு இன்னும் நடக்கவிருக்கும் பலன்கள் அபரிமிதமாக நடக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு, ஊதியம் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் பொறுப்புகள் கொடுக்கும்போது என்ன ஆகும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும்போது பொறுப்புகள், வேலைப்பளு, அதே போல் உறவினர்களுடைய அந்த சில ஒரு நெருடலான சூழல்கள் எல்லாம் நம்ம சந்தித்து அனைத்து உறவுகிட்டையும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். கொஞ்சம் புன்முறுவலோடு எந்த ஒரு சூழ்நிலையையும் ப்ளஸ் ஆர் மைனஸையும் சரிசமமாக கடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்வதற்கு மெடிடேஷன், யோகா, தியானம் இதெல்லாம் பழகுங்க. உடற்பயிற்சியில் ஒரு சிலர்லாம் வந்து மேற்கொள்வீங்க, அதில் மேற்கொண்டு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கின்ற எண்ணமும் இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எதற்காக வந்து ஊக்கப்படுத்த போகுது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சாத்வீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு, வறியவருக்கு, உடல் ஊனமுற்றவருக்குன்னு சொல்ல முடியாது, மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அவங்க படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு எந்த வகையில் உங்களால் உதவி பண்ண முடியுமோ தாராளமாக அவர்கள் வாழ்வதற்கான ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான உதவிகளை நீங்கள் தாராளமாக செய்யும் பொழுது இந்த குருவானவருடைய
பலன்கள் இன்னும் ரெட்டிப்பு மடங்காகும். உங்களுடைய குருமார்களுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுறதும், அவங்க ஒரு இயலாத நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதும், நம்ம அதே போல் ஆன்மீக குருமார்கள், ஒரு ஜீவசமாதி வழிபாடு, ஒரு சித்த புருஷனுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இந்த சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் தனுசு ராசி கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் பாக்கியஸ்தானம் நீங்கள் தான். அதுவும் அந்த இடமும் 9 ஒரு ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடம். அப்போ வழிபாடு உங்களுக்கு மிகவும் அவசியம். எப்போவுமே காலம் முழுவதும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, இல்லை கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்வு என்றைக்குமே பிரகாசமாக ஒளிமயமான எதிர்காலமாக சிறந்து விளங்கும்னு சொன்னால் அதில் எல்லளவும் ஐயம் கிடையாது. தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் 12 ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம், குருவை நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வள்ளல் முருகப்பெருமான் தான். திருச்செந்தூரில் அவர் குரு வழிபட்ட தலம். திருச்செந்தூரில் நவகிரக ஸ்தலமே இருக்காது. ஏன்னா திருச்செந்தூரில் நம்ம வள்ளலை வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம். அது கொஞ்சம் கீழே இருக்கும். அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ தான் ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். பத்ரை கரணம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப சிக்கலாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, என்னால் நான் என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் பத்ரை கரணம் அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும், இல்லை வியாழக்கிழமைகளில் குருவோர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அந்த நேரங்கள்லையும் ஐயனை வழிபடும் பொழுது அங்கே சண்முகநாதராக, நம்முடைய ஜெயந்திநாதனாக, செந்தில் ஆண்டவனாக, நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் அருள் தர காத்திருக்கிறார். வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே வணங்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசி திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி, வெள்ளை சாத்தி, சிகப்பு சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை நம்ம வருடத்தில் ஒரு தடவை போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல், அது பேர் அந்த தீர்த்தத்துக்கு பேர் பதினாரம்ப தீர்த்தம்னு பேர். அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம். அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க. இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ, இல்லை ஒரு பெட்ஷீட்டோ, கொடையோ, எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் நம்மளுக்கு கர்மவினைகளை தீர்த்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி குருனாலே குழந்தைகள் தான் அர்த்தம். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் செய்யுங்க. நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது. அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லை, நடைபாதையோரம், நம்மளுக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள், அவங்க படிப்புக்கான உதவியோ, இல்லை உணவோ, ஆடையோ, எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும் பொழுது குரு பிரீத்தி அடைந்து நமக்கு, அதுதான் சாத்விக பரிகாரம். இதான் இறைவனையே நேரடியாக இறைவன் நமக்கு அதிகப்படியான பலன்களை தந்துடுவார். நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ, கடன் வாங்கிலாம் இங்கே கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை. இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும். அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும்பொழுது, அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும்பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலனளித்து நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக அவருடைய பலன்கள்லாம் கை மேலே இருக்கும். அவர் நம்மளுக்கு அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியே தான் புகட்டுவார். குரு என்ன பண்ணுவார், சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார், ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் கண்டிப்போடு நடந்துக்குவார். அப்போ குரு ஒரு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அங்கே நம்மளுக்கு தெளிவாக ஒரு பாடத்தை போட்டுக்கிறார் அப்படின்னு எண்ணிக்கணும். அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ, இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா,
அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்கள திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார். அதனால் 12 ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால் எதை செய்ய முடியுமோ அதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.